வணக்கம், நான் வைரவராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் +83.375 ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எல்லா சைன்டு மேக்னிடியூட் ஃபார்ம்ஸ்லேயும் ப்ளஸ் நம்பருக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ப்ளஸுக்கு பதிலாக நீங்கள் 0 ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை நீங்கள் அப்படியே பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எப்படி ஒரு டெசிமல் நம்பர்லேருந்து பைனரியை கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைனரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ பைனரி நம்பர் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எதுனா நெகட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பருக்கு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபார் நெகட்டிவ் நம்பர் மைனஸ்க்காக நீங்கள் இந்த சைன் பிட்டில் நீங்கள் 1 ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். 1 போட்டுட்டு மிச்சம் உள்ள மிச்சம் உள்ள வேல்யூஸ், இந்த எல்லா வேல்யூஸ்க்கும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ மிச்சம் உள்ள வேல்யூக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ வரும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுத்துப்பீங்க? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். சரிங்களா? 1னா லாஸ்ட் பிட்டில் 1 போட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் நெகட்டிவ் நம்பர் கிவன். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் ஹிண்ட் மட்டும் தரேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹோம்ஒர்க் சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா, சம் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பைனரி கொடுத்துருக்காங்க. அதோட ஈக்குவலண்ட் டெசிமல்ஸ் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சைன் மேக்னிடியூட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சைன் மேக்னிடியூட் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு பிட்டு சைன் பிட்டு, அந்த பிட்டை வந்து சைன் பிட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை வந்து மேக்னிடியூடாக அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த சைன் பிட்டு இருக்குது அப்படின்னா சைன் மேக்னிடியூட் ஃபார்மில் இது 1ன்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். சரிங்களா? ஸோ இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஸோ இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட், ஜஸ்ட்டு மேக்னிடியூடை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இது என்ன? 1010. ஸோ 1010ங்கிறது 10. சரிங்களா? அப்போ இது டெசிமல் வேல்யூவில் -10. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர்ன்ட்டு ஒரு பைனரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர்னு கொடுத்தாலும் இந்த நம்பரோட ஸ்டார்டிங் வந்து 0. ஸோ ஸ்டார்டிங் 0 அப்படின்னா அது வந்து இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் நம்பர்னால் எல்லா ரெப்ரசன்டேஷன்லேயும் சேம் வேல்யூ தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ இது பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பைனரி எப்படி இது பண்ணுவீங்களோ அதை நீங்கள் அப்படியே பண்ணால் போதும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? ஸோ 1100ங்கிறது 12. சரிங்களா? அப்போ 1101ங்கிறது 13. ஸோ இது வந்து +13. ஓகேவா? ஓகே. தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நம்பர் பைனரி நம்பர் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் வித் 0. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் 0 அப்படின்னா இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னால் என்ன ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் சரி அது வந்து வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி. ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இங்கேயும் இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதை ப்ளஸ் போட்டுட்டு மிச்சம் உள்ள மேக்னிடியூட் என்னன்ட்டு அப்படி எழுதுனா போதும். ஸோ இந்த மேக்னிடியூட் என்ன? 14. சரியா? ஏன்னா 1111ங்கிறது 15. ஸோ அப்போ 1110ங்கிறது 14. ஸோ இட் இஸ் +14. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் வித் 1. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நம்பர் இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ இந்த 1க்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுறணும். போட்டுட்டதுக்கப்புறம்
இந்த மிச்சம் உள்ள 0 1 1 நீங்கள் அப்படி எழுதிடக்கூடாது. 0 1 1ன்னு சரி ஓகே அப்போ 3 அப்படின்ட்டு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நெகட்டிவ் நம்பர், டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது இந்த மிச்சம் உள்ள 0 1 1க்கு மறுபடியும் நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ 0 1 1க்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1 0 1ன்னு வரும். சரிங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 1 0 0 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 0 1. சரிங்களா? அப்போ 1 0 1ன்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ இது நெகட்டிவ் நம்பர். ஸோ -5ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பருன்ட்டு ஒரு பைனரி நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1ன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து 1ன்னு ஆரம்பிச்சதுன்னா ஒரு சைன்டு நம்பரில் இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அதை நெகட்டிவ் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களோட என்ன ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 1க்கு பதிலாக இந்த ஸ்டார்டிங் 1க்கு பதிலாக மைனஸ் போட்டுருவீங்க. மிச்சம் உள்ள இதுக்கு உள்ள மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் இந்த மிச்சம் உள்ளதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். சரிங்களா? எப்படி நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் மிச்சம் உள்ளதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மிச்சம் உள்ள 0 1 0 1 0க்கு நீங்கள் என்ன எடுக்கணும்? நீங்கள் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ 1 0 1 0 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ 1 0 1 0 1 இதோட பைனரிக்கு ஈக்குவலன்ட்டு டெசிமல் வேல்யூவை நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ மைனஸ் போட்டு 1 0 1 0 1. ஸோ இதோட ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூவை எழுதிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ எல்லா இதுலேயுமே என்ன ரெப்ரசன்டேஷனாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் வித் 0 அப்படின்னா அது வந்து இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஸோ அதை பற்றி நீங்கள் அப்போ எந்த கவலைப்பட வேண்டியதில்லை. அது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மா இல்லை சைன்டு மேக்னிடியூட் ஃபார்மா இல்லை டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மா அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் ரெப்ரசன்டேஷன். அது ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஸ்டார்டிங் வித் 1ன்னு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனுக்கும் அதோட ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்லேயும் மாறும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதுலேயே அடுத்து இன்னொரு சம்மு. இப்போ ஃபைண்ட் தி டெசிமல் வேல்யூ ஆஃப் எ டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 0 0 0 0. ஸோ இதோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் இட் இஸ் எ டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர். இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இது வந்து இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஏன் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் வேணும்ல, அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணுமா மிச்சம் உள்ளதுக்கு? இப்போ மிச்சம் உள்ளதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும்? மிச்சம் உள்ளதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 1 1 1 1ன்னு வருமா? அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் 1 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? மறுபடியும் இதே நம்பர் தான் வரும். ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா மைனஸ் போட்டுட்டு மிச்சம் உள்ள அந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ எழுதியிருக்கேன். மிச்சம் உள்ள டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்ன? 1 0 0 0 0. சரிங்களா? ஏன் அப்படின்னா 0 0 0 0க்கு நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே வேல்யூ தான் வரும். 1 0 0 0 0ன்னு வரும். ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த மைனஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? மிச்சம் உள்ள இந்த மேக்னிடியூடை நீங்கள் எழுதணும். இப்போ ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்ஸ் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை மேக்னிடியூடாக கன்சிடர் பண்ணி அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ மேக்னிடியூடுக்கு என்ன வருது? 1 0 0 0 0. ஸோ 1 0 0 0 ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 16 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் 1 0 0 0 0 டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் இட் இஸ் ஈக்குவலன் டு -16. ஓகேங்களா? இது நிறைய தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ நிறைய டைம்ஸ் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்து என்ன டெசிமல் வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அது ஏன்னு நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரே நம்பரை கொடுத்து, சரிங்களா, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரே பைனரி நம்பர் கொடுத்துருக்கேன்.
இந்த நம்பர் வேறு வேறு ரெப்ரசன்டேஷனில் அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து இட் இஸ் அன்சைன்டு நம்பராக இருந்ததுன்னா, தட் இஸ் பைனரி நம்பர். சரிங்களா? அன்சைன்டு நம்பராக இருந்ததுன்னா இதோட வேல்யூ என்ன வரும்? வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? மொத்த 5 டிஜிட் பிட் இருக்கா, மொத்தத்தையுமே மேக்னிடியூடாக எடுக்கணும். மொத்தத்தையுமே மேக்னிடியூடாக எடுத்திங்கன்னா 23ன்னு வரும். சரிங்களா? ஸோ இட் இஸ் இன் பைனரி, தட் இஸ் அன்சைன்டு பைனரி இருந்தது. இந்த நம்பர் அன்சைன்டு பைனரினா இதோட டெசிமல் வேல்யூ 23. சப்போஸ் இந்த நம்பர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் இருந்தது அப்படின்னா -8 வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே இதில் அது மாதிரியே செக் பண்ணி பாருங்கள். 8ன்னு வரும், -8. அதே மாதிரி டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பராக இருந்திருந்ததுன்னா இது -9 ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி சைன்டு மேக்னிடியூட் நம்பராக இருந்ததுன்னா இது வந்து -7 ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம்ல இதில், ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஐ திங்க் இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது என்ன ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா மறுபடியும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து மேக்னிடியூட் எழுதணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேணும்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேக்னிடியூட் எழுதணும். சைன்டு மேக்னிடியூடில் பிரச்சனையே கிடையாது. இந்த 1க்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டு மிச்சம் உள்ளதை அப்படியே நீங்கள் மேக்னிடியூடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ -7. ஓகே, ஸோ ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஓவர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் சைன்டு மேக்னிடியூட் ஃபார்ம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் n பிட்ஸ். இப்போ மொத்தம் n பிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவ் நம்பரோ இல்லாட்டினா ஒரு நம்பர் சைன்டு நம்பரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்லேயும் சைன் மேக்னிடியூட் ஃபார்ம்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் n-ங்கிறது 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டோட்டல் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற ரேஞ்ச் எவ்வளோனா +15லேருந்து -15 வரைக்கும் தான் உள்ள இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது 2n - 1 -1 to -2n - 1 -1. ஏன் n-1 போட்டிருக்காங்க? ஏன்னா n பிட்டில் ஒரு பிட்டு வந்து சைன் பிட்டு, மிச்சம் உள்ளது தான் மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால் 5 பிட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா 4 பிட்டில் தான் உங்களோட மேக்னிடியூட் ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது 4 பிட்டில் மேக்னிடியூட் ரெப்ரசன்ட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து 15. இது உங்களுக்கு தெரியும். 1 1 1 1ன்னு போட்டிங்கன்னா 15. சரிங்களா? அதனால தான் இந்த ஃபுல் ஃபார்மில் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 2n - 1 -1 பாசிட்டிவ் வேல்யூலேருந்து நெகட்டிவ் சேம் வேல்யூ 2n - 1 -1 அது வரைக்கும் உள்ள சேம் வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து +15லேருந்து -15 வரைக்கும். இன்கேஸ் இஃப் n is equal to 5. அதே மாதிரி சப்போஸ் அந்த சைன்டு நம்பரை டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? எப்படின்னா, ரேஞ்ச் வந்து சப்போஸ் அதே இதுக்கு 5 பிட்டை வச்சு ஒரு டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரேஞ்ச் எப்படி வரும்னா +15லேருந்து -16 வரைக்கும் வரும். சரிங்களா? ஆனால் இந்த 2 ஃபார்ம்லேயும் நீங்கள் எழுதும்போது -15 வரைக்கும் தான் வரும். சரிங்களா? -15 வரைக்கும் தான் வரும். ஆனால் இங்கே கூட ஒரு நம்பரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சேம் நம்பர் ஆஃப் பிட்டை வச்சு எழுதும்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் நீங்கள் கொஞ்சம் ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் மோர் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இந்த இதுதான் 2n - 1 -1, அதாவது இட் ரெப்ரசன்ட் 15. சரிங்களா? +15 to -2n - 1. ஸோ 2n - 1ங்கிறது 2 சப்போஸ் n 5னா 2/4. ஸோ 2/4 இட் இஸ் 16. சரிங்களா? -16. ஏன் இந்த மாதிரி இது ஒரு பிட்டு எக்ஸஸாக வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் இட் இஸ் பெட்டர். சரிங்களா? இட் இஸ் பெட்டர் ஒன், இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டிங். ஸோ அதனால தான் நிறைய கொஸ்டின்ஸுமே வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். எனிவே மற்ற ஃபார்முக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதாவது சம்மாக நீங்கள் செய்யும்போது
இருந்தாலும் அவங்க மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, எனிவே நம்ம மீதம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.